பாதத்தில் வைத்துவிட்டு அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். அவர் மூலமாய் வந்து ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொண்டு அந்த ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இடையில் வருகின்ற கிரைசிஸ் போல, இடையில் வருகிற சிக்கல்களை போல ஆண்டவர் என்ன பண்றாரு? அதற்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமை சொல்ல முடியும்? ஆண்டவர் இல்லாம நமக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவர் தான் நம்முடைய பலன், ஆண்டவர் தான் நம்முடைய பேஸ், நம்முடைய வாழ்க்கை முக்கியத்துவமான ஒரு யாருன்னு சொன்னா ஆண்டவர் இல்லாம. அப்படி பார்க்கும்போது நாம் இந்த நாளிலே யோசபாத் குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோசபாத் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே வளர்த்தவனான் ஆனால், எப்படி தன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படித்தவனாய் இருந்தான், எப்படி அவன் வாழ்க்கையில முன்னேறினான், எப்படி அவனை கண்டு மற்ற ஜனங்கள் பயந்தார்கள், எப்படி அவனுடைய ராஜ்ய பாரம் மிகவும் வளர்ந்ததாக இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவன், ஆண்டவருக்கு பயப்படுகிற அவன் அவனுக்கு வருகிற அந்த சிக்கல்களில் இருந்து, அவனுக்கு வருகிற அந்த நெருக்கடியில் இருந்து எப்படி மீண்டு மறுபடியும் ஆண்டவர் மூலமாக நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் மூலமாக ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்ட சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தை நாம் பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இதனால கூட நாம் எடுத்துக்கொள்கிற வேதத்தில் எடுத்துக்கொள்வோம். 2வது நாளாக 17வது வசனத்தில் 1 முதல் 12வது வசனம் வரை, அதிகாரம் 17 1 முதல் 12வது வசனம் வரை பார்க்கும்போது, யோசபாத் தன் நாட்களிலே படைபலம் மிக்கவனாய் இருந்தான். அவருடைய படைபலம் மிகவும் நேர்த்தியானதாக. அதில் படிக்கும்போது, இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்திருந்தான். அதுக்கு முதலாக நாம் படிக்கிறோம் 17வது அதிகாரம் 1 வசனத்திலே, அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வளர்ப்பட்டான். ஆண்டவர் பாருங்க, யோசபாத்து கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தபடியால் அவருடைய ராஜ்ய பாரத்தை பலப்படுத்தினார். 3வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் அவன் ஆண்டவருக்கு பயந்ததினால் படைபலம் வைத்தவனாய் காணப்படுகிறான். 2வதாக உறுதியில் தரித்திருக்கிறவனாய், ஆண்டவர் யோசபாத்தோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு யோசபாத் அவன் தேவைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்று அவன் அறிந்திருக்கபடியால் கர்த்தருக்குள் அவன் உறுதியாக இருக்கலாம். ராஜாவாக இருக்கலாம், அவன் எப்பேற்பட்ட நிலைமையில் உயர்த்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் நோக்கி இருந்தது, அவன் பற்றி கொண்டிருந்தது ஆண்டவருடைய பாதத்தை மாத்திரமே. ஆகையினால் அந்த உறுதி அவனை பிடித்துக் கொண்டிருந்தது. அவன் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஆண்டவரோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் என்ற அந்த உறுதியோடு கூட இருக்கிறான். பாருங்க, அந்த 4வது வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய கற்பனைகளெல்லாம் நடந்து கொண்டான். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய கற்பனைகள் கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இப்படியே செய்து கொண்டிருந்த அவனுக்கு 12வது வசனத்திலே பார்க்கிறோம், 2 நாளாகவும் 17 12வது வசனத்திலே, இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க, எப்படிப்பட்டதான் ஆசீர்வாதம் பாருங்க. ஆசீர்வாதம்னா இப்படி இருக்கணுங்க. அவனை தேடி வந்து யோசபாத்தை தேடி வந்து ஜனங்கள் அனைவரும் தன்னுடைய பொருட்களை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவனுக்கு படைத்தான் என்று நம்முடைய வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. எதனால் இருந்தது? கர்த்தரால் இருந்தது. எதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், அவனை பிடித்துக் கொண்டு அவரை நம்பி இருந்து அவருடைய கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பார்த்து விடப்படுகிறான் என்று சொன்னால், அவன் ஆண்டவருக்கு பயந்தவனாய் காணப்படுகிறான். ஆனாலும் 20வது அதிகாரத்தில் பொழுது 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தில் நாம் பொழுது அங்கே அவன் ஒரு சோதிக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், ஆண்டவருக்குள் இருக்கிறவன் தான், ஆண்டவரை நம்பி தன்னுடைய ஜீவனை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனுக்கு திடீரென்று ஒரு சரித்தல், திடீரென்று ஒரு நெருக்கடி,
வாழ்க்கையில நாம் கூட அநேக பேர் நல்ல ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரோடு விலகாதபடி எப்போதும் அவர் கரத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எல்லாருமே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை அறியாமல் நம்மை பார்த்து கொண்டு பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவன் என்ன பண்றான்? எப்படியாவது எடுக்கணும், அவருடைய ஆசீர்வாதத்தை வீழ்ந்தெடுக்கணும், அவருடைய ஆசீர்வாதத்தை கீழே விழுத்தணும் என்று சொல்லி திடீரென்று ஒரு கஷ்டத்தை கொண்டு வருகிறான். அந்த கஷ்டங்கள் வரும்போது அவர் எப்படி என்ன நடக்கிறது? நாம் சோர்ந்து கொள்கிறவராய் காணப்படுகிறோம். பலவீனம் நம்மை சோர்ந்து கொள்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது முதலாவது நம்முடைய பலவீனம், நமக்கு சோர்வு, மனக்கவலை, பயம், இவ்வாறான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து அதை நாம் அழுத்தி விடுகிறதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த விதத்திலும் சோர்ந்து விடாமல், எந்த விதத்திலும் மனக்கவலை அடையாமல், எந்த விதம் பலவீனம் அடையாமல் நாம் இருப்பது முக்கியமாக இருக்கிறது. நாம் சமாதானமாக ஆசீர்வாதமாக இருப்பது விசுவாசானவனுக்கு பிடிக்காது. விசுவாசானவனுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நம்ம பக்கத்து வீட்டாளா இருக்கலாம், நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், நம்மோடு கூட இருக்கிறவர்களா இருக்கலாம், நம்மை முன்னேறுவதற்கு அவர்கள் பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு விடுதலை தருகிறவராக, ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். கடவுளிடம் நெருங்கும் போது அதிகமான போராட்டமும் நெருக்கடியும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரோடு கூட நெருங்கும் போது சோதனைகள் அவனுக்கு வருகிறது, வேதனைகள் வருகிறது. ஆனாலும் சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவானாய் கருதப்படுகிறது. அடுத்த பார்க்கிறோம், ஆபிரகாம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் கூட ஒரு சோதனைங்க, ஆபிரகாம் கூட ஒரு சோதனை. அத்தனை வருடங்கள் 99 வருடங்கள் பிள்ளை பேர் இல்லாமல் வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இருந்தான். பாருங்க, தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவார்கள் ஈசாக்கு. அப்படிப்பட்ட மகனை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் சில காலங்களிலே அவனை வலியுறுத்துவதற்காக கட்டளையிடுகிறார். அந்த சூழ்நிலையில பாருங்க, ஆபிரகாம் தன்னை தாழ்த்துகிறவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் சொல்வதை அவன் மீறவில்லை. ஏன் எனக்கு இத்தனை வருடங்கள் கொடுத்து எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறேன், அந்த பிள்ளையை வழியிடச் சொல்லுகிறேன், இது நியாயமா என்று நம்ம கேட்கிறது. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, இதே நாம் அந்த சூழ்நிலை இருப்பது என்று சொன்னால் எப்படிப்பட்டதாக என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதே போல யோபுவை பார்க்கிறோம். அவருடைய மனைவி சொல்றாங்க பாருங்க, கடவுள் நாமத்தை தூஷித்து ஜீவனை விட்டுவா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வேதனையில் இருந்த யோபு, ஆனால் அவரை ஆண்டவரை மாத்திரமே நம்பியிருந்தவனாய் நாம் காணப்போகிறான். அப்படி ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அவனுக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை முன்பு இருந்ததை விட பின்பு அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுவான் என்று வேதத்தில் கூறப்படுகிறது. அதே போல சங்கீதம் 125:5-7 சொன்னால் சொல்லுகிறான், ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களிலே குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களுக்கு ஆத்மா குடியிருந்தது போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோட யுத்தத்துக்கு தரப்படுகிறார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, தாவீதோட நிலைமையை பாருங்க.